Hello friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Diwali special snacks recipes தான் பார்க்க போறோம். மொத்தம் 12 யூடியூபர்ஸ் சேர்ந்து நாங்க snacks recipes செஞ்சு காமிக்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Welcome to Lakshita channel. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் காரம் ரெசிபில நம்ம என்ன பண்ண போறோம்னா அவல் மிக்சர் தான் பண்ண போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துக்கலாம். அவல் எடுத்திருக்கேன், 3/4 கப் அவல் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக. எண்ணெய் வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அவல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ஒரே முட்டமாக போட்டு எடுத்தோம்னா நம்மளால் அவல் எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவல் நல்லா பொரிஞ்சால் நல்லா பூத்துக்கிட்டு வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்து வச்ச அவல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வாணல்லையே நம்ம வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை ஒன்று நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பும் அந்த மஞ்சப்பொடி மிளகாய் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி மிளகாய் பொடியோட அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அவல் போட்டு அந்த காரமும் மஞ்சள் தூளோட ஃப்ளேவரும் நல்லா கலந்து வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் மிக்சர் தயார். வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ரிங் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், மிளகாய்த்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். அந்த மாவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து அந்த ஹாட் வாட்டரில் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சாதான் இந்த முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா இதுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறினோடனே இது மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு கட் பண்ணி மறுபடியும் நீளமாக உருட்டிக்குங்க. அப்படியே நம்ம விரலில் சுற்றி எடுக்க போகிறோம். இதான் ரிங் முறுக்கு. ரொம்ப ஈஸி இது செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு முறுக்கெல்லாம் போட்டு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக தீபாவளிக்கு கிறிஸ்பியான ஒரு ரிங் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு evergreen வீடியோ சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு சேவ். இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக முதல்ல 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல நல்லா கிரேட் பண்ணிக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் கடலை மாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இடியப்பம் மேக்கர்ல சின்ன ஹோல்ஸுல அச்சு போட்டுட்டு ஆயில நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சு இடியப்பம் மேக்கர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஹாட் ஆயில்ல இதை ஆட் பண்ணிக்கணும். நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஆயில்ல குக் பண்ணிக்கணும். நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா ஆயில்ல இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். மேல கார்னிஷ்காக ஃப்ரை பண்ண பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆலு சேவ் இங்க ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 4 தேக்கரண்டி பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து நம்ம 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ வந்து நான் எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இப்போது முறுக்கு உரலில் நான் வந்து அச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தடவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடும். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேயான்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனல் ரேயான்ஸ் லைஃப் ஸ்டைலிருந்து நம்ம பார்க்க போகிற தீபாவளி சேவரி ரெசிபி காரா பூந்தி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி வரணும். அப்போ ஆயிலோட சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம பூந்தி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக எல்லா பூந்தியுமே நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஒரு 10 பல் பூண்டை லைட்டாக தட்டிட்டு தோலோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பீனட்டை இந்த மாதிரி தோலோடு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காரா பூந்தியோட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீனட், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு, இது கூடவே கருவேப்பிலை, கேஷ்யூ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குளிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்துடும். இந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்டுச்சு அப்படின்னாவே நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக நம்மளோட காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்களோட வீட்டில் திவாலி அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி திவாலி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சீடை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் பால், அரிசி மாவு, உடச்சிக்கடலை பவுட்ரு, சீரகத்தூள், உப்பு. இப்போ நான் 1 கப் அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிக்காமல் சேர்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கப் உடச்சக்கடலை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் அதையும் நான் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சலிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால், நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் அதை ஓவல் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கிறேன். கையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். ரவுண்டாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால் நான் ஓவல் ஷேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வெல்கம் டு மஹிமஹி. இது ஓமப்படிங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, கொஞ்சம் ஓம பவுட்ரு, தேவையான அளவு உப்பு,
கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடலை மாவு போட்டுட்டு, அரிசி மாவு போட்டுட்டு, ஓமத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண ஆயில் ஊற்றிட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. எப்படி பிசைஞ்சு நல்லா முறுக்கு மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சாச்சுங்க. இதை எடுத்து நம்ம இந்த இடியாப்பம்லாம் புளிவோம் இல்லைங்களா, அந்த அச்சு போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம புழிஞ்சிடலாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையில எல்லாம் தெரிக்கும். நல்லா அடுத்தப்பா புரிஞ்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் சைடு மாற்றிக்கலாம். திருப்பி போட்டுடலாம். எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ மண்டஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி காராசேவு. இதுக்கு 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நைஸாக அரைச்சி சலிச்ச பொட்டுக்கடலை மாவு, 10 பல்லு பூண்டு, பெருங்காயத்தூள், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை வந்து நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, சலிச்ச பொட்டுக்கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்ச விழுது, பூண்டு விழுது, இதெல்லாத்தையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மாவு. இதை மாதிரி ஒரு முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்மளோட காராசேவை பிழிஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நம்மளோட காராசேவு எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்கள் வீட்டில் இந்த காராசேவு ரெசிப்பியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டை சீடைங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தட்டை சீடை பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு 2 கப் எடுத்துருக்கோங்க. எடுத்துக்கலாம். ஸோ கடையில் வாங்கினதான். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அப்படின்னா அரிசி ஊற வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். முறுக்குக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த சீடைக்கு என்ன பண்ணோன்னா அந்த அரிசி மாவு வந்து நம்ம வந்து எல்லாம் வறுத்து சூடு மாவாக தான் சேர்த்தணும். ஸோ நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து நான் எண்ணெய் போட்டு இதை நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இப்போ தட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா அப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோ இல்லை பால் கவரோ நீங்கள் வந்து ஆயில் கவரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதனால் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டனான இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி அமுக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க, மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்றா தட்டையை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளுடைய தட்டாடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். mythilikumar சேனல். இப்போ நம்ம தீபாவளி ரெசிபி முறுக்கு பார்க்க போகிறோம். 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு ஊற விட்டுக்கணும். 2 மணி நேரம் ஊறணும். அது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும்.
2 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்புனா அதில் 4 கிளாஸ் அரிசி மாவு, அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம் பருப்பு வெந்துருச்சு. அது வந்து மிக்சியில் தண்ணி போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அதில் எள்ளு, உப்பு, தேவையான உப்பு, பெருங்காயம், 1 ஸ்பூன் வெண்ணெய், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா சீரகம் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு இந்த முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து அந்த முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கவரில் ஈஸியாக பிழிஞ்சு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வேலை ஆகிடும். நம்ம கரண்டியில் ஒன்றா போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே முறுக்கு போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எடுத்துக்கோங்க. இது செவராது, கொஞ்சம் வெள்ளையாக தான் வரும். நல்ல கிறிஸ்பியான தீபாவளி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் மீனாப்பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம மைதா மாவு தட்டை பண்ண போகிறோம். 1 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, பருப்பு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன், பூண்டு மிளகாயும் தட்டி போடுறதுக்கு வச்சுருக்கேன், வெண்ணெய், உப்பு, தேவையான அளவு, பெருங்காயம். முதல்ல மைதா மாவு வறுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா துணியில் வச்சு இட்லி பானையில் அவிச்சுக்கோங்க. அதோட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் மிளகாவையும் பொடிச்சு வச்சுட்டு அதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் சுடு தண்ணியை கண்டிப்பாக ஊற்றி பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசத்துக்கு வச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் போட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா உருண்டைகளையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம தட்டைகளை சேர்த்துடலாம். ஒரு பக்கம் செவந்த உடனே மறுபக்கம் திருப்பி விடுங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது 2 பக்கமும் அழகாக செவந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியான தட்டை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. வெல்கம் டு அன்புடன் மலர் மசாலா டைமண்ட் கட்ஸ் பார்க்க போ. பூண்டு, மிளகு, ஜீரகம், நறுக்கிய கருவேப்பிலை, 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவும் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஒரு சிட்டிகையும், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, பெருங்காயத்தூள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எனக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு அதை நல்லா தேய்ச்சி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் புளி போட்டிருக்கேன், இல்லைன்னா எண்ணெய் பொங்கும். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய மசாலா டைமண்ட் கட்ஸை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷத்தில் அழகா மொறுன்னு கிறிஸ்பியான டைமண்ட் கட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். என்றென்றும் உங்கள் அன்புடன் மலர்.